நீர் சத்து அதிகமாக இருக்கிற, கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்க, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சௌசௌ வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 5 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 5, தேவையான அளவு சால்ட் போட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி தண்ணி விடும் சௌசௌவிலேருந்து. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, ஒரு 4-5 பீஸ் போடுங்க, குட்டி பீஸ் போதும். அதையும் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி ஆயில் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இறக்குனீங்கன்னா சௌசௌ சட்னி ரெடி ஆகிடும். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட.